ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசலில் உன்னை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சாலும் அல்லது யாருக்காவது எதையாவது கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை முழு மனசார செய். அரைகுறை மனசோட அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, அல்லது அவங்களுக்கு இதை செஞ்சு தான் ஆகணுமா வேணாமா, அல்லது அடுத்தவங்க சொல்கிறாங்களேன்னு இன்னொருத்தருக்கு கொடுப்பதோ செய்வதோ வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா உன் மனசை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ மனசார ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அதே உதவியை பல மடங்காக உனக்கு மனசு நிறைவடையும் விதமாக நான் செய்வேன். ஆனால் நீ சும்மா அடுத்தவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காகவும் அல்லது அடுத்தவங்க முன்னால் உன்னை பெருமையால் காட்டிக்கிறதுக்கும் அல்லது உனக்கு கௌரவத்தை தேடிக்கொள்ளும் விதமாகவும் பெருமைக்காகவும் சும்மா செய்யணுமே நினச்சி செஞ்சினா அது எப்படி உனக்கு நன்மைகளை தரும்? நான் சொல்கிறத கேளு. என்னதான் ஊசியை தங்கத்திலேயே செஞ்சாலும் இது தங்க ஊசிங்கிறதுக்காக எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது. அதே போல தான் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உனக்கு நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் உன் உணர்வுகளை மதிக்க தெரியாத உன்னை புரிஞ்சிக்காதவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்காக நீ எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அதை விட உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களை விட்டு ஒதுங்கி இருப்பது தானே உன் வாழ்க்கைக்கு சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என் செல்லமே. எப்பவுமே எந்த காரியத்திலும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக திட்டம் போட்டு சரியாக செஞ்சிடணும்னு நினைக்காத. ஏன்னா மிக சாதாரணமாக நீ திட்டம் போடாமல் செய்கிற விஷயங்கள் தான் பல சமயங்களில் உனக்கு அற்புதமான வெற்றிகளை கொடுக்குது. வாழ்வின் அற்புதமான தருணங்கள், அழகான தருணங்கள்ங்கிறது பெரும்பாலும் திட்டமிடாமல் யதார்த்தமாக நடப்பவை தான். வாழ்க்கையை நீ யதார்த்தமாகவே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சினா அதில் உனக்கு பிடித்த விஷயங்கள் மிக சிறப்பாக சரியாக நடக்க வேண்டிய நேரத்தில் மிக உயர்வாகவே நடந்து முடியும். அம்மா வராகி தாயே, நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன், எனக்கு நல்லது நடக்கலை, நான் நினச்சது போல் என் வாழ்க்கை அமையலைன்னு நீ கவலைப்படுகிறாயா? இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதே உன் எதிர்மறை எண்ணங்களை வெல்லணுங்கிறதுக்காக தான். உன் மனசில் எனக்கு என் மேலே முழு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் நான் சில கஷ்டங்களை கொடுத்தேன். ஆனால் நீ எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இப்போதும் என் மேலே பக்தியையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்திக்காம நான் தோத்துட்டேன்னு என்கிட்டயே வந்து நீ எதிர்மறையாக பேசுவது எப்படி சரியாக இருக்கும்? உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா உன் மனசுக்குள்ள ஆணவமோ அகங்காரமோ தேவையற்ற பேராசையோ பொறாமையோ மாயையான எண்ணங்களோ வரவே கூடாது. இப்படி எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் ஜெயிச்சுட்டு என் மேலே பக்தியோட நம்பிக்கையோடு நீ முழுசாக என்னை நோக்கி வந்தீனா ஒரே நாளில் உன் எல்லா எண்ணங்களையும் உன் விருப்பம் போலவே நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். அதை விட்டுட்டு என்ன நீ என்னதான் வணங்கினாலும் உன் மனசுக்குள்ள பயமும் கவலையும் குழப்பமும் எதிர்மறை எண்ணங்களாக சூழ்ந்து ஆக்கிரமிச்சிருந்ததுன்னா உன்னுடைய எல்லா பயிற்சிகளும் வீணாகிவிடும் அல்லவா? இந்த வராகி அம்மாவை நீ நம்புவதும் பக்தி செலுத்துவதும் நல்ல விஷயந்தான். ஆனால் அது கூடவே உன் மனசுலையும் நல்ல எண்ணங்கள் இருந்தாதான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும். என்னை நீ முழுசாக நம்பும்போது உன் வாழ்க்கையில் உன்னை திசை திரும்ப நான் விட்டுட மாட்டேன். நான் கொடுத்த என்னுடைய வாக்குப்படியே உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க தான் போகிறேன். எப்போவுமே எல்லாமே எனக்கு தான் வேணும், எனக்கு தான் கிடைக்குன்ற அந்த எண்ணங்களை நீ உதறி தள்ளி தூக்கி எறிஞ்சிட்டினா இந்த உலகத்தில் நீ சுதந்திரமான பறவையாக வாழ முடியும். கெட்ட எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் மனசுக்குள்ளே வரும்போதே அழித்து தூக்கி போட்டுடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தர்றேன். உன் கூட இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு நல்லா பார்த்தியா? பரம்பரை பணக்காரவங்களாக இருந்தால் கூட அதிகமாக ஆட்டம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பாதியிலேயே பணம் சம்பாதிச்சவங்க ஆடுற ஆட்டம் இங்கே அடங்க முடியாததா பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறதல்லவா? வாழ்க்கையில் எப்போவுமே நீ எந்த அடிமட்டத்திலேருந்து வந்தங்கிறத ஞாபகம் வச்சு நினச்சி பார்த்துக்கணும். இன்றைக்கி பணம் உன் கையில் இருந்தாலும் நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போயிடுன்ற அந்த எண்ணமும் அந்த பயமும் அதன் காரணமாக நீ செய்யக்கூடிய செயல்களும் சரியாக இருக்கட்டும் என் செல்லமே. இந்த உலகத்தில் பணம் ஒருபோதும் நிரந்தரம் கிடையாது.
ஒரு மனிதனின் குணம்தான் நிலையான நிரந்தரமான நல்லதை கொடுக்கக்கூடிய வழியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல குணத்தை எப்பவும் கூட வச்சுக்கோ. வாழ்க்கையில் எவ்வளவு வசதி வந்தாலும் ஒருபோதும் தப்பான வழியிலேயோ தவறான செயல்களிலேயோ நீ கவனம் செலுத்தக்கூடாது. நல்லதையே நினச்சி நல்ல செயல்களையே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. சும்மா அடுத்தவங்க கிட்ட போய் வாக்குவாதம் செய்வதும் விதண்டாவாதம் பேசுவதும் நிச்சயமாக சரியானதாக இருக்காது. வாக்குவாதங்களை விட ஒருத்தருடன் ஒருத்தர் கலந்துரையாடல் தான் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா வாக்குவாதம் செய்யும்போது மனிதர்கள் எப்போதுமே நான் சரியா நீ சரியான்ற வகையில் தான் பேசுவாங்க. ஆனால் கலந்து உரையாடும் போது தானே யார் சொல்கிறது சரின்னு சரியாக புரிய வரும். இந்த உலகத்தில் தப்பு செஞ்சவனும் ஏமாத்துறவனும் துரோகம் செஞ்சவனும் ஏதோ வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதனை படைச்சது போல் நல்லா கம்பீரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாராலும் பாதிக்கப்பட்ட நீ மட்டும் ஏன் தலை குனிந்து கஷ்டத்தோடு கவலையோடு வாழ்க்கையை வாழணும்? கவலைப்படாமல் தைரியமாக இரு. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அதை பதில் சொல்ல வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. தவறு செஞ்சவனும் தப்பு செஞ்சவனும் துரோகம் செஞ்சவனும் அடுத்தவனை ஏமாத்தினவனுக்கும் கர்மா நிச்சயமாக பாடம் புகட்டும். அந்த பாடத்தை நான் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன்றதை நீ மறந்துட வேணாம். ஆனால் நீ செஞ்ச நல்லதும் நன்மைகளும் நிச்சயமாக அதற்குரிய பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகுது. சில பேருக்கு காரியம் ஆற வரைக்கும் உன்னை கடவுள் கடவுள்னு சொல்லி உன் பின்னால் சுற்றி வருவாங்க. அதுவே காரியம் முடிஞ்சு போச்சுன்னா உன்னை நாயைப் போல தூக்கி எறியவும் ஒதுக்கி வைக்கவும் கூட தயாராக இருப்பார்கள் என் செல்லமே. நல்ல குடும்பம்ன்றவங்க யார் தெரியுமா? அவங்கள திருத்தவே முடியாதுன்னு அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்கள அப்படியே விட்டுட்டு அவங்களையே கஷ்டப்பட்டு திருந்த விடுறது தான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் ஒரே மாதிரி குணத்தோடு நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அந்த சமயங்களில் அவரை திருத்தவே முடியாதுன்னு மனைவியும் விட்டுறணும், இவகிட்ட பேசவே முடியாதுன்னு கணவனும் விட்டுறணும். இப்படி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவர்களுக்குள்ள ஒத்துமையாக ஒன்றா வாழ்வாங்க. அதை விட்டுட்டு அவர் என்ன பெரிய தப்பு செய்கிறது, நான் அவரை திருத்துவேன்னு மனைவி அவர் கூட சண்டை போட்டு மல்லுக்கு நிற்கிறதும், அவள் எப்படி என்கிட்ட பேசலாம், என் வார்த்தை தான் கடைசியாக இருக்கணும்னு கணவர் மனைவி கூடவே ஊட வாதாடுறதும் வாக்குவாதம் செய்வதும் பேசுவதும் சண்டை போடுவதும் அந்த குடும்பத்தை நிம்மதியாக வாழ விடாது. கணவனும் மனைவியும் ஒரு சமயத்தில் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான், அனுசரித்து போகும்போது மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளால் நிம்மதியாக வாழ முடியும். அவங்க அடுத்த தலைமுறைக்கும் அந்த நல்ல குணத்தை கொண்டு வந்து வாழ்வாங்க. அதை விட்டுட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பிள்ளைகள் முன்பாக பெற்றவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களும் நிம்மதி இழந்து பிள்ளைகளையும் நிம்மதி இழக்க செய்து அடுத்த தலைமுறையின் அழிவுக்குமே கூட காரணம் ஆயிடுவாங்கன்ற அந்த உண்மையை நீ பெற்றவங்களா இருந்து புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. பெற்றோர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கான விதையாக ஆலமர விருட்சமாக இருப்பார்கள் என்பதை நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் புத்திமதியால் அறிவுரையால் பிள்ளைகளை வளர்க்காம நீ வாழ்ந்து காட்டி உன் பிள்ளைகளை வளர்க்க பழகு. நீ செய்கிறது தான் உன் பிள்ளைகள் கற்றுக்குவாங்க. நீ செய்கிறது சரியாக இருக்கும்போது நீ அவங்களுக்கு தனியாக வேற பாடம் எடுக்கணும், புத்தி சொல்லணும், அறிவுரை கூறணுன்ற அவசியம் இல்லை. நீ சரியாக வாழ்வதை பார்த்தே உன் பிள்ளைகள் சரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. வெளி உலகம் அவங்களுக்கு 1000 தப்பான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் காட்டினாலும் கூட அவங்க அதை கற்றுக்கிட்டாலும் கூட உன்னை பார்த்து திருந்தக்கூடிய வகையில் உன் பிள்ளைகள் இருக்கட்டும். நீயே அவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டு. வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை தாழ்த்தி பார்க்க நினச்சாங்களோ அவங்க முன்னால் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. எப்போவுமே சிரிக்கிறதுக்கு மட்டும் நீ கற்றுக்கிட்டினா போதும். அழுகுவது எப்படின்றத உன்னை சுற்றி இருக்க பல பேர் உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் யாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தாதே தவிர எல்லாரையும் சுலபமாக அழுக வச்சிருவாங்க. இந்த உலகம் எதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் நீ எதுக்குமே உணர்ச்சி வசப்படாமல் உன்னை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆளாக இரு. ஓ மனசில் நீ எதை யோசிக்கணும், எதை யோசிக்கக்கூடாது, எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாதுன்ற எண்ணம் எல்லாத்தையும்
நீதான் உருவாக்கிக்கணும் என் செல்லமே. குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் தியாகம் செஞ்சுட்டு உன் குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் நீ பார்த்து பார்த்து செய்கிறன்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட உனக்காக தான் உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி தரணுன்ற எண்ணத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். பிரச்சனை வரும்போது கொஞ்சம் நீ அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனையை கொடுத்த நானே அதற்கான முடிவையும் நிச்சயமாக கொடுப்பேன். யார் உன்னை உருவாக்கினார்களோ அப்படிப்பட்ட தாயாக இருக்கும் இந்த வராகியம்மா கதவை படைக்கும் போதே பூட்டையும் படைச்சு சாவியையும் படைச்சது போலே உன்னை படைக்கும் போதே உன் கர்மாக்களையும் உன் கஷ்டத்தையும் உன்னுடைய தீவினைகளையும் உன்னுடைய தவறுகளையும் உன் பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை படைச்சிருக்கேன். எப்போ எதை எப்படி சரி செய்யணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் உன்னை சூழ்ந்திருக்கும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நடிக்கிறவங்களாகவும் ஒருத்தர் ஆடம்பரமாகவும் ஒருவர் அகங்காரத்தோடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகமூடியை போட்டுக்கிட்டு உன்னை சுற்றி சுற்றி உன் பின்னால் வரக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ எப்படி கவனமாக இருக்கணுன்றதை கற்றுக்கோ. இந்த உலகத்தில் தாய் இல்லாத வாழ்க்கையை வாழ்வது என்பது எவ்வளவு கஷ்டங்கிறது அதை வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை என்பதை நீ புரிந்திருக்கிறாய் தானே. உன்னை பெற்றவர்களை நீ மதித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதை மனசில் வச்சுக்கிட்டு கருத்துள்ள பிள்ளையாக புத்திசாலித்தனமாக வாழ ஆரம்பிச்சினா என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்காமல் நானும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எனக்காக எதுவும் செய்ய வேணான்னு நான் சொல்லியிருக்கேன். உன்னை பெற்றவங்கள நீ எந்த அளவுக்கு பத்திரமாக கவனத்தோட பாசத்தோட அன்போடு பார்த்துக்கிறியோ அதுதான் நீ என்னை பார்த்து கொள்வதற்கு சமம். வேறு எந்த உபகாரமும் உபசரிப்பும் எனக்கு வேண்டாம் என் செல்லமே.